ஹாய் guys, this is Rosie. Welcome back to my channel. உங்க பட்டு சாரியை 1000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கடையில கொடுத்து ட்ரை வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இனி அந்த செலவு உங்களுக்கு மிச்சம் தாங்க. ஏன்னா 1 ரூபாய் கூட செலவு இல்லாம கடையில ட்ரை வாஷ் பண்ற மாதிரியே நம்ம பட்டு சாரியை வீட்லயே எப்படி ட்ரை வாஷ் பண்றதுன்றதை இந்த வீடியோல காட்டியிருக்கேன். என்னோட வீடியோஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் எங்க வீட்ல இந்த பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீக்ரெட் என்னன்றதை இந்த வீடியோல நான் ரிவீல் பண்ண போறேன். ஓகே, இப்போ நம்ம ட்ரை வாஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஒன்னொன்றுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இதில் 3 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஒரு பக்கெட்டில் இந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாரீ பண்ண போகிறோம். ஸோ தாராளமாக இந்த அளவு தண்ணி போதும். இதில் உங்கள் வீட்டில் உள்ள சர்ஃப் பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கணும். அந்த தூள் இருக்கக்கூடாது, நல்லா கரையிற அளவு கலக்கிக்கோங்க. அந்த பவுடர் சரியாக கரையாமல் இருந்தால் சாரியில் ஒட்டிக்கும். ஸோ நல்லா கரைச்சிக்கணும். நீங்கள் லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நாங்கள் பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பட்டு சாரி தான் நம்ம இப்போ ட்ரை வாஷ் பண்ண போகிறோம். இது எடுத்து ஒரு 6 to 7 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் ஒரு டைம் கூட வாஷ் பண்ணல, இப்போ தான் வாஷ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரியை எப்படி பிடிக்கணுன்றது, இந்த மாதிரி சாரியோட பார்டரை ஒரு கைக்குள்ள வர மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எதுக்கு மடிக்கிறோம்னா, சாரி உள்பக்கம் ஒரு கலர், பார்டர் ஒரு கலரில் இருக்கும். ஸோ நம்ம தண்ணியில் அலசும் போது இந்த சாயம் 2 கலரும் மிக்ஸ் ஆகாமல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு சர்ஃப் கலந்து வச்சிருக்க தண்ணியில் இந்த சாரியை அலச போகிறோம். மேலே ஒரு கை, கீழே உள்ள பார்டரை இன்னொரு கையில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி மெதுவாக சர்ஃப் தண்ணி உள்ளே வச்சு சாரியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அலசணும். இந்த சாரியை நம்ம துவைக்க போகிறது கிடையாது, இந்த மாதிரி நல்லா அலச தான் போகிறோம். இந்த அலசுறதுல தான் அழுக்கு எல்லாமே நல்லா கலந்து தண்ணியில் வந்துடும். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 20 டைம்னாவது நல்லா அலசணும். அலசுறது தான் ட்ரை வாஷில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலசுனதுக்கப்புறம் இந்த தண்ணியில் பார்த்தாவே தெரியும் அழுக்கு எந்த அளவு கரைஞ்சி வந்திருக்குன்னு. ஏன்னா அந்த தண்ணி கலரே சேஞ்ச் ஆயிரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலசின தண்ணியோட அப்படியே இந்த சாரியை எடுத்துட்டு, இந்த சாரியை நீங்கள் நார்மல் வாட்டரில் தான் வாஷ் பண்ணக்கூடாது, அந்த சாரியை அப்படியே வச்சுக்கணும். இன்னொரு பக்கெட்டில் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஷாம்புவை வந்து நல்லா தண்ணியில் கலந்துக்கோங்க. எந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. ஷாம்பு இந்த கிளினிக் ப்ளஸ் இந்த மாதிரி 1 ரூபாய் பேக்கெட்டில் கிடைக்குதுல்ல, அந்த ஷாம்பு ஒரு ஷாம்புவே போதும், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஷாம்பு கலந்துட்டு சாரியை அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி அலசணுமோ அதே மாதிரி இந்த ஷாம்பு தண்ணிக்குள்ளே நல்லா முக்கி அலசி எடுத்துக்கோங்க. இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி எந்த அழுக்கு இருந்தாலும் அப்படியே கலந்துட்டு வந்துடும். திரும்பவும் சொல்கிறேன், அலசுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ப்ரெஷர் கொடுத்து அலசணும், அப்போ தான் சாரீ க்ளீனாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணுறதுனால நம்ம பட்டு சாரீ டேமேஜ் ஆகாது, கலர் போகாது, அழுக்கு மட்டும் போகும், புதுசு மாதிரி பளபளன்னு அப்படியே இருக்கும். முக்கியமாக இதை அடித்து துவைக்கக்கூடாது, லைட்டாக நம்ம கும்மி போட்டுக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அலசணும், அவ்வளோதான். அப்போ தான் உங்கள் சாரீ எந்த டேமேஜும் இல்லாமல் புதுசு மாதிரி பளபளன்னு இருக்கும். இப்போ 3rd ஸ்டெப் பார்க்கலாம். 3rd ஸ்டெப்பில் பக்கெட்டில் நார்மலான வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சாரியை வந்து நம்ம அப்படியே இந்த தண்ணியில் வந்து அலச போகிறோம். இந்த ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதையும் நம்ம நல்லா அலசணும். இதை வந்து நம்ம பிடிச்சி அலசணுன்ற அவசியம் கிடையாது, சாரியை நல்லா விரித்து அலசணும். அப்போ தான் நம்ம சாரியில் உள்ள சோப்பு கலம்பு, அந்த ஷாம்பு கலம்பு எல்லாமே போகும். இதே மாதிரி இன்னொரு டைம் கூட நீங்கள் அலசிக்கலாம் நார்மல் தண்ணியில், அப்போ தான் நல்லா கலம்பு போகணும், அந்த அளவு அலசணும். அவ்வளோதாங்க. இப்போ ட்ரை வாஷ் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். இனிமே தாங்க முக்கியமான ஸ்டெப் இருக்குது. அது என்னன்னா, நம்ம நார்மலான சாரி மாதிரி அலசிட்டு புளியக்கூடாது. சாரியை நல்லா அலசிட்டு அதை நல்லா உதறிட்டு மடித்து அப்படியே காய போட்டுறணும். புளிஞ்சா சாரி டேமேஜ் ஆயிரும். ஸோ சாரியை மறந்தும் கூட புளிஞ்சிடாதீங்க, அப்படியே காய போட்டுருங்க. அதுவும் காய போடுறது நிழல்ல தான் காய போடணும், வெயில்ல காய போட்டுறாதீங்க. இது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். சாரி காஞ்சதுக்கு அப்புறம் சாரியை எடுத்து அயன் பண்ணிடலாம் நீட்டா. அப்புறம் நம்ம சேனல்ல நான் சாரி எப்படி ப்ராப்பரா அயன் பண்ணணும், பேண்ட் ஷர்ட் எப்படி அயன் பண்ணணும்ன்றத வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நம்ம சேனல்ல ஒயிட் ட்ரெஸ்லாம் எப்படி வாஷ் பண்ணணும், அப்புறம் கஞ்சி போட்டு சாரிக்கு எப்படி வாஷ் பண்ணணும், இதெல்லாமே வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஜென்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸான சிஸ்டர்ஸ், ஒய்ஃப் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இவ்வளோ சிம்பிளான விஷயத்துக்காக அவ்வளோ செலவு பண்ணி கடையில் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த செலவை நம்ம கொஞ்சம் மிச்சப்படுத்தலாமே. ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.